வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்ரேஷன் பாலகோட் பத்தி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பாலகோட் அப்படின்றது 1971க்கு பிறகு பாகிஸ்தானுடைய ஜெய்ஷ் இ முகமது நடத்திய புல்வாமா தாக்குதல், அதில் கொல்லப்பட்ட 40 சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ஒரு பதிலடியா பழிவாங்கும் நடவடிக்கையா இந்தியா எல்லை தாண்டி, ஈவன் கார்கில் போர்ல கூட நம்ம எல்லையை தாண்டி போகல, 71க்கு பிறகு ஒரு விமான தாக்குதலை இந்தியா அன்னைக்கு பண்ணாங்க. அது நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய அந்த உயிரிழப்பு, அவங்களோட தியாகங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். இதில் இந்தியாவுடைய மிராஜ் 2000 ஜெட்ஸ், இஸ்ரேலோடைய ஸ்பைஸ் பாம்ஸ் இதை பயன்படுத்தி ஜெய்ஷ் இ முகமதோடைய டெரர் கேம்ப் பாலகோட்டில் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம். இது அவங்களுடைய கைபர் பக்துன்கோவா ப்ராவின்ஸில் இருக்குது. 26 பிப்ரவரி 2019. இதில் உடனடியாக பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட், உடனடி பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போர் விமானங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. குறிப்பாக அந்த முறை அவங்க F-16 ரக போர் விமானங்களை பயன்படுத்தினாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் ஒரு MiG-21 பைசன் ரக விமானத்தை எடுத்துட்டு ஒரு டாக் ஃபைட் ஒன்று நடந்துச்சு. அதாவது வானத்துக்குள்ள விமானங்கள் ஒன்றுக்கு ஒன்று நேரில் பார்த்து சேஸ் பண்ணுறக்கூடிய நிகழ்வை அன்னைக்கு இருந்த டைமில் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோம். இதில் MiG-21 பைசன் ஸ்ரீநகர்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது. இது ஒரு பழைய விமானம். இந்த இடத்த இது பாகிஸ்தானுடைய ஒரு F-16 ஃபார்மேஷன் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. MiG-21 அப்படின்றது நம்ம சிம்பிள் லாங்குவேஜில் சொன்னோம்னா பழைய 2 ஸ்ட்ரோக் Yamaha RX-100 வேகம் போகும். ஆனால் பாகிஸ்தான் பயன்படுத்தியது அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் F-16 ரக ஏவுகணைகள் அப்கிரேட் செய்யப்பட்டது. இதில் என்ன பிரச்சனைனா, ஸ்ரீநகரில் அந்த இடத்துல அந்த விமானத்தளத்தில் ஆக்டிவேட் பண்ண முடிஞ்ச ஒரே விமானம் இதுதான். இது ஆக்சுவலாக போயிருக்கக்கூடாது. பட் நம்ம அந்த டைமில் அந்த விமானத்தை பறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துச்சு. ஏன்னா Su-30 ரக விமானங்கள் அப்போ அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தோமோ, இந்த டெரெயினில் அதால் ஆக்டிவேட் பண்ணி அதால் பறக்க முடியாது. இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா மிராஜை நம்ம அங்கே பயன்படுத்தியிருக்க முடியும், மிராஜ் 2000 பயன்படுத்தியிருக்க முடியும். பட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய HAL நிறுவனம் 27 விமானங்களில் வெறும் 7 விமானங்களை மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அரசு துறை நிறுவனம் சரியான டைமில் அவங்க ப்ராஜெக்டை முடிக்கலைன்னா என்ன மாதிரியான விளைவுகளை இந்திய விமானப்படை சந்திக்கும், இந்தியாவுடைய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்கு வரும்ன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா LCA தேஜஸ், அந்த இடத்துல LCA தேஜஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த LCA தேஜஸில் பொருத்தப்படக்கூடிய ஏவுகணைகள் சரியாக பொருத்தப்படலை அந்த டைம் HAL-ஆல். ஸோ நம்மக்கிட்ட மிராஜ் இருக்குது, ஆனால் அப்கிரேட் ஆகலை, HAL டிலே பண்ணி வச்சுருக்காங்க. Su-30 MKI அந்த இடத்துல அந்த டோப்போகிராஃபியில் பறக்க முடியாது. தேஜஸில் விமானம் தயாராக இருக்குது, ஆனால் அதில் பொருத்தப்படக்கூடிய ஆர்மமெண்ட்ஸ் தயாராக இல்லை. இதுவும் HAL நிறுவனத்தோடு தான். கடைசியாக இருந்தது MiG-21 பைசன் ரக பழைய விமானங்கள் மட்டும்தான். உடனடியாக இந்த விமானத்தை ஏவுறாங்க. ஏவின பிறகு பாகிஸ்தானுடைய F-16 இந்த நம்மளுடைய விமானத்தை லாக் பண்ணுறாங்க. ஏன்னா இது விஷுவல் ரேஞ்சில் இருந்து பாகிஸ்தான் ரொம்ப தொலைவில் ரேடாரில் பார்த்து லாக் பண்ணுறாங்க. உடனடியாக இந்தியாவுடைய விமானி அபிநந்தன் அவர்கள் இந்த நல்லா கவனிங்க என்ன சொல்ல வர விஷயம்னு சொல்லிட்டு, இது ஒரு பழைய ஏர்ஃப்ரேம். இதில் நம்ம ஒரு புது டெக்னாலஜி வெப்பன்ஸை கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த வெப்பனை இன்டகிரேட் பண்ணும்பொழுது அந்த ஏவுகணை விமானத்தை விட்டு கிளம்பி போகும்போது அந்த உந்துதல் சக்தியை, அந்த போகக்கூடிய சக்தியை அந்த விமானத்தோட ஏர்ஃப்ரேமால் தாங்க முடியாது. அப்போ விமானிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா, அந்த விமானத்தை எவ்வளோ அதிகபட்சமான வேகம் போக முடியுமோ அந்த வேகத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் இந்த ஒரு ஏவுகணையை ஃபயர் பண்ண முடியும். இந்த ஏவுகணை தான் R-73 ஹீட் சீக்கிங் மிசைல். இதுவும் ஒரு பழைய ஏவுகணை தான். இந்த ஏவுகணையை ஃபயர் பண்ணுறதுக்கு அந்த வேகம் எடுக்கும்போது அவர் எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே ரொம்ப தூரம் உள்ளே போகிறாரு. அப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்கிறாங்க, இல்லை திரும்ப வந்துருங்கன்ற போது, இல்லை நான் அந்த விமானத்தை பார்த்துட்டேன், F-16 பார்த்துட்டேன், இதை சுட்டு வீழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை பணையும் வச்சு அந்த விமானத்தோடைய மேக்சிமம் ஸ்பீடுக்கு த்ரஸ்ட்டுக்கு அதை கொண்டு போய் அதன் பிறகு R-73 ரக விமானத்தை அந்த ஏவுகணையை ஃபயர் பண்ணுறாரு. பாகிஸ்தானோட F-16 இவங்களை இந்த விமானத்தை லாக் பண்ணி ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் சைட் விங்கர் மிசைல் அமெரிக்கா ரக ஏவுகணையை ஃபயர் பண்ணுறாங்க. நம்மளோட விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதன் பிறகு அபிநந்தன் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார். பிறகு இந்தியாவுடைய எச்சரிக்கைக்கு பிறகு ஒரே நேரத்தில் உங்களுடைய 13 நகரங்களை
எங்களுடைய பிரம்மாஸ் தாக்கும் அப்படின்ற அந்த கெடு விதிச்ச பிறகு, எச்சரிக்கை விடுத்த பிறகு அவர் மீண்டு வந்தார். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அபிநந்தன் அவர்கள் ஏவுன அந்த ஏவுகணை பாகிஸ்தானோட F-16 வீழ்த்துச்சு. அதற்கு உண்டான சில இதை வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. 1ஆம் தேதி மார்ச் அபிநந்தன் அவர்கள் வந்த பிறகு அவருக்கு ஒரு வீர் சக்கரா பட்டமும் ஒரு போர்க்கால கேலண்ட்ரி அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன அதில் இதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சொன்னது இல்லை F-16 நாங்கள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்ட்டு. ரேடார் சிக்னேச்சர்ஸ் நம்ம அப்பவே காமிச்சிருந்தோம். அமெரிக்கா வந்து பட்டும் படாமல் உறுதி செய்தாங்க, இல்லை F-16க்கான அந்த மாதிரி சுட்டிருந்ததுக்கான இது எங்ககிட்ட இல்லை. ஏன்னா F-16 ரக விமானங்கள் எதுவுமே இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் அமெரிக்கா கொடுத்தாங்க. ஆனால் அதையும் மீறி பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்க, அது அமெரிக்காவுக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம F-16 வீழ்த்தனமா இல்லையா அப்படின்றதுல நம்ம ஆட்களே பல கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த F-16 வீழ்த்தப்பட்டதுக்கான சாட்சிகள் அன்னைக்கே வந்துச்சு. பாகிஸ்தானுடைய அந்த எல்லை பகுதியில் இருந்த கிராம மக்கள் அபிநந்தன் அவர்களை சிறைப்பிடிக்கும் போது இன்னொரு 2 விமானியும் விழுந்தாங்க, இன்னொரு விமானியும் விழுந்தாருன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 2 பைலட் ஏர்கிராஃப்ட், 2 விமானிகள் இருந்த ஏர்கிராஃப்ட் அது. அதுல ஒரு விமானி பாகிஸ்தான் மக்களாலேயே, சொந்த நாட்டு மக்களாலேயே கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த இடத்துல இதுக்கான ப்ரூஃப் எங்கன்னு கேட்டு இது வந்து இன்னைக்கும் ஒரு மீம் மெட்டீரியலாக சில பேர் இந்தியாவுக்கு எதிராக வேணும்னே பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில அறிவாளிகளையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ அதற்கான விடை அப்படின்றது கிடைச்சிருக்கு. பிப்ரவரி 2026 ஒரு ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப், பாகிஸ்தானுடைய கமாண்டோ படை பிரிவுடைய தளபதி, அதாவது கமாண்டிங் ஆஃபீஸர் லெப்டினன்ட் கர்னல் உமைர் பங்கேஷ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இவர் ஓய்வு பெற்றுட்டாரு. ஓய்வு பெற்ற பிறகு ஒரு யூடியூப் பாட்காஸ்ட்ல இவர் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது, உங்களுடைய இராணுவ வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் இருந்தேன். 27ஆம் தேதி பிப்ரவரி 2019 திடீர்னு எங்களுக்கு வந்து விமானங்கள் பறக்கக்கூடிய சத்தம் வந்துச்சு. சத்தம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரே நேரத்தில் 3 விமானங்கள் ஒன்றுக்கு ஒன்று சேஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன். அதே மாதிரி 3 பேராஷூட்டையும் நான் பார்த்தேன். அதாவது விமானத்திலிருந்து விமானி தப்பிக்கிறதுக்கு அந்த எஜெக்ஷன் ஷீட் வரும். அந்த எஜெக்ஷன் ஷீட் வெளியில் வந்த பிறகு ஒரு விமானத்தை விட்டு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ் போன பிறகு அந்த பேராஷூட் அப்படின்றது டிப்ளாய் ஆகும். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேராஷூட் அப்படின்றது MiG-21 பைசனோட பைலட், அதாவது அபிநந்தன் அவர்களுடையது. இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஃபார்வர்ட் போஸ்ட்டுக்கு மிக அருகில் போய் விழுந்துச்சு அபிநந்தனுடைய பேராஷூட் அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பேராஷூட் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் விழுந்த பேராஷூட்டை விட பின்னாடி, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்பகுதிகளில் 2 மற்றும் 3வது இதை பார்த்தோம், ரெண்டு பேராஷூட் பார்த்தோம். இந்த இடத்துல தான் பாகிஸ்தானுடைய விமானங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ விஷயம் என்ன, இந்தியாவுடைய ஒரே ஒரு விமானம் தான் அந்த டைம்ல சுட்டு வீழ்த்தப்பட்டது. அது நம்மளுடைய அபிநந்தன் எடுத்துட்டு போன MiG-21 பைசன். வேற விமானம் எதுவும் அந்த இடத்துல சுட்டு வீழ்த்தல. பாகிஸ்தானும் கிளைம் பண்ணல, இந்தியாவும் அதை வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல மிச்ச 2 பேராஷூட் எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா MiG-21 பைசன் அப்படின்றது ஒரு சிங்கிள் சீட்டர் ஏர்கிராஃப்ட், ஒருத்தர் தான் அதில் உட்கார முடியும். அப்போ PAF உடைய பாகிஸ்தானுடைய F-16 Block 52 தான் 2 சீட் வேரியன்ட் இருக்கு. F-16லயுமே சிங்கிள் பைலட் இருக்குது, 2 பைலட்ஸ் இருக்கு. 2வது பைலட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவுகணைகளை ஆப்ரேட் பண்ணுவார். ஸோ பாகிஸ்தானுடைய F-16 Block 52 தான் இந்த விமானம் அபிநந்தன் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து சில தூரம் கிலோமீட்டர்ல அது பறந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அதிகாரி என்ன சொல்லாருன்னா, பின்பக்கமா இன்னும் 2 பேராஷூட் வந்துச்சு, அதையும் நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்ப கிளியர் கட்டா அபிநந்தன் அவர்கள் சுட்டு வீழ்த்திய R-73 மிசைலை வச்சு சுட்டு வீழ்த்திய இந்த பாகிஸ்தானுடைய விமானத்துடைய விமானிகள் தான் அப்படின்றது தெளிவாகவே கிளியர் கட்டா வருது. ஏன்னா 3 பேராஷூட்ல அபிநந்தன் அவர்களுடைய ஒரு பேராஷூட் எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்ச 2 பேராஷூட் வேற எந்த விமானமும், இந்திய விமானமும் அங்கே கிடையாது, உள்ளேயும் போகல. அப்போ பாகிஸ்தானுடைய விமானம் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு லைவ் எவிடன்ஸ் பாகிஸ்தானுடைய கமாண்டோ படைப்பிரிவுடைய ஒரு உயர் அதிகாரி ரிட்டையர் ஆன பிறகு ஏதோ ஒரு இடத்துல பேசுறேன்னு சொல்லி உண்மையை பேசி இப்போ இது வந்து கிளியர் கட்டா நமக்கு பியாண்ட் டவுட் ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு பழைய விமானத்தை வச்சு, ஒரு அவுடேட்டட் மிசைலை வச்சு, வேற எந்த விமானமும் நம்ம கிட்ட இல்லாத சூழ்நிலையில
HAL நிறுவனம் டைமுக்கு மிராஜ் 2000 அப்கிரேட் பண்ணல, 27/7 தான் அப்கிரேட் பண்ணாங்க. மிராஜ் அங்கே அவைலபிளாக இல்லை, ஸ்ரீநகர் ஏர்ஃபீல்டில். தேஜஸ் இருக்கு, ஆனால் அதில் ஆர்மமெண்ட்ஸ் இல்லை, அதில் பொறுத்த எந்த ஏவுகணையிலும் பொறுத்ததுக்கான வசதி அதில் இல்லை. இதுவும் HAL பண்ணது. சுக்கோய் 30 MKA அந்த இடத்துல அந்த மிஷனில் பறக்க முடியாது. ஸோ கடைசியாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருந்த, இன்னைக்கு ரிட்டையர் ஆகி இந்தியாவுக்காக ஒரு 60 வருட காலம் இந்திய விமானப்படையில இருந்து அந்த MiG-21 பைசன் ரக விமானத்தை நம்மளுடைய வீர விமானியான விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள், இப்போ குரூப் கேப்டன் அபிநந்தன் அவர்கள், வீர் சக்ரா அவர் ஃபயர் பண்ணதுல தான் அமெரிக்காவுடைய அதி தொழில்நுட்பம் வாய்ந்த உலகத்துடைய பவர்ஃபுல் போர் விமானம்னு சொல்லக்கூடிய F-16 சுட்டு வீழ்த்தி இருக்குது இந்தியா. இப்போ இந்த இடத்துல மிஷன் மட்டும் கிடையாது, அந்த மிஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த சிவிலியன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, எல்லைக்கு இந்த பக்கம் இருந்த இந்தியாவும் சரி, அந்த பக்கம் இருந்த பாகிஸ்தான்லயும் சரி, லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் இந்த பாகிஸ்தான்லயுமே பொதுமக்களே சொன்னாங்க 3 பேராஷூட் விழுந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று வந்து ஃபார்வர்ட், அதாவது இந்தியன் சைட்ல அபிநந்தன் அவர்கள், 2 பேர் வந்து பிஹைண்ட், அது வந்து பாத்தீங்கன்னா F-16 க்ரூ. ஸோ கிளியர் கட்டா அன்னைக்கு F-16 லாஸ்ன்னு சொல்லி இந்த அதிகாரி சொல்ல, ஆனா உண்மையை சொல்லி வளரி மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத பாக்குறோம். ஸோ கிளியர் கட்டா ஒரு டெடிகேட்டடான ப்ராபகண்டா அன்னைக்கு பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராக சொன்னாங்க. இந்தியர்கள் சில பேரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரூஃப் வேணும், நம்மளுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க, F-16 சுட்டு வீழ்த்ததுக்கான ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிறகு இன்னி வரைக்கும் அவங்க தங்களுடைய 82க்கும் அதிகமான F-16 ரக விமானங்களை ஒன்னா நிறுத்தி ஒரு போட்டோ கூட வெளியிட்டது கிடையாது. இன்னி வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க ஒத்துக்கவும் இல்லை. அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் படி, FMSPன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் மிலிட்ரி சேல் ப்ரோக்ராம் படி, இந்த பாலிசி படி F-16 வந்து பயங்கரவாத எதிர்ப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற போது அமெரிக்காவும் பட்டும் படாம அதை மறுத்தாங்க. அதே மாதிரி எய்ம் 120 சொல்லக்கூடிய ஆம்ரம் மிசைல்ஸ், சைட் விங்கர் மிசைல் அமெரிக்காவுடைய F-16ல பொருத்தப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் டெரிட்டரியில இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. நம்ம தான் அதை ஒத்துக்கிட்டோம், ஆமா நம்மளோட விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அன்றைய விமானப்படை தளபதியா இருந்த ஏர் சீஃப் மார்ஷல் தனோவா அவர்கள் பப்ளிக்காவே பிறகு சொன்னாரு, நம்மளுடைய விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு F-16 சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லி ரஷ்ய ஊடகங்கள் இதை மிகப்பெரிய லெவல்ல பண்ணாங்க. ஸோ இப்போ கிளியர் கட்டா பாகிஸ்தானுடைய ஒரு மூத்த ராணுவ அதிகாரியை ஓய்வு பெற்ற பிறகு இதை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. 3 பேராஷூட், இதுல வந்து மேத்தமெட்டிக்கலா இது பாத்தீங்கன்னா 2 கணக்கு இடிக்குது. ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ல சொல்லியிருக்காங்க, ரேடார் சிக்னேச்சர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானோட ஒரு உயர் அதிகாரி அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கும் பொழுது வெறும் விமானங்கள் எண்ணிக்கை மட்டும் கிடையாது, அது இயக்கக்கூடிய விமானி அவனுடைய போர் திறமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் HAL நிறுவனம் பண்ணக்கூடிய தவறையும் இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டுறோம். உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.